இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்களே இயேசு கிறிஸ்து நாமத்துல எனக்கு ஒரு அற்புதம் கட்டவிழ்க்கப்படட்டும்னா, இன்னைக்கு இங்க இருக்கிற விசுவாசம் சொன்ன ஒவ்வொருத்தருக்கும் வாயத்தன்னு சொன்னதே விசுவாசம்னு வச்சுக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு விசுவாசம் இருக்குமோ இல்லையோன்னு யோசிக்கணும். வாயத்தன்னு சொல்லிட்டீங்களே, இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு. 100 பேருக்கு நடந்திருக்கு. 50 பேர் சொல்றாங்கன்னு வச்சாங்க சாட்சி நடந்திருக்குன்னா, மீதி 50 பேருக்கு நடக்கல. இல்லை, 100 அற்புதத்துல 50 பேர் அற்புதத்தை பார்த்துட்டாங்க. மீதி 50 பேர் நடந்த அற்புதத்தை இன்னும் பார்க்கல. பட் 100 நம்பர்ஸுக்கும் நீங்க சொன்ன மணி நேரம் அதுவே என்கிற வார்த்தையின்படி அற்புதம், இன்றைய அற்புதம் நடந்திருக்கிறது. உங்கள் உழைப்பு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் திட்டம், இவைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, 1000 வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவரை நம்பும் போது ஒரு நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்குது இயேசு நாமத்துல. இன்னைக்கு நடக்குது, ரிலீஸ் பண்ற இயேசு நாமம். நாளைக்கு நடக்கும். நாளைக்கு இன்னைக்கு நடக்கிறது இயேசு நாமத்துல. இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்றேன் இயேசு நாமத்துல. இந்த இயேசு சொன்ன அன்றன்றுள்ள அப்பத்தை, அப்பம் தான் என்ன? மிரக்கல், மிரக்கல். அன்றன்றுள்ள அற்புதத்தை எனக்கு அன்றன்று தாரும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே உங்கள் தேவன் மேலே வானத்திற்கு மாத்திரமல்ல, கீழே பூமிக்கும் தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியிலும் அவர் இன்வேலிடா கிடையாது. அவர் இங்கேயும் அவர் தான் பவர்ஃபுல்லா இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் அவர் பவர்ஃபுல்லா இருக்கிறார். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பிசாசு அவரிடத்தில் சொன்னான், நீ என் காலில் விழுந்துட்டீங்கன்னா இதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துறேன், பூமியெல்லாம் உங்களுக்கு தரேன் அப்படின்னா. ஆனால் தேவன் அதை நிராகரித்து விட்டார். ஏன்னா அவர் டார்கெட் பூமி கிடையாது, வானமும் பூமியும். அவர் சிலுவையில் மரித்த பிறகு அவர் சொன்னார், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானத்தோடு மாத்திரம் தொடர்புடைய தேவன் அல்ல, பூமியோடும் தொடர்புடையவர். ஆசீர்வாதங்கள்ல ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கு. 1200க்கும் மேற்பட்ட 3200 ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றாங்க. அதுல ஒன்று வானத்திற்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், அடுத்து நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆழத்துக்குரிய ஆசீர்வாதம். இப்படி நிறைய இருக்கு. இஸ்மவேல் அனுப்பும் போது ஆழத்திற்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அனுப்புனாரு. அதனால வேற என்ன கிணறு அவனுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. தேவன் சொன்னார்னா அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், இப்படி பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்க இந்த வசனத்துக்கு வரணும். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதன் சரியான மொழிபெயர்ப்பு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அல்ல, சகல ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா புரியலையா? சகல ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் வைத்திருக்கிறாராம். புரியலன்னா சொல்றேன். ஒரு 500 ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த 500 ஏக்கர் நிலத்தை உங்கள் பெயரை பத்திரப்பதிவு செய்து விட்டார்கள். 500 ஏக்கர் எப்படி ஒரு நீங்க 500 கோடி போகணும்னு வச்சுக்காங்களேன். இந்த 500 ஏக்கரை பத்திரப்பதிவு செய்து உங்கள் கையில் கொடுத்து அந்த பத்திரத்தை கொண்டு போய் நீங்கள் பீரோக்குள்ளே வச்சுட்டீங்க, வச்சு பூட்டிட்டீங்க. இப்போ நேராக போய் இந்த 500 ஏக்கரை தொட்டு பாருங்க, திரும்ப இந்த பத்திரத்தை தொட்டு பாருங்க. இப்போ உங்கள் சொத்து இந்த 500 ஏக்கரா பத்திரமா? அப்படியே எந்திரிச்சு விட்டு போயிருங்க. உங்கள் சொத்து 500 ஏக்கரா பத்திரமா? வெளியில் 500 ஏக்கர் இருந்தாலும் அது சொத்து இல்லை, அதை எழுதி கொடுத்து வச்சார் பார், அதுதான் சொத்து. இந்த 500 ஏக்கரும் 5 பக்கத்துல முடிஞ்சிருச்சு. அப்படித்தான் சகல ஆசீர்வாதத்தையும் பத்திரமா எழுதி என் ஆவியிலே தேவன் வைத்தார். நல்லா கையை தட்டணும். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க.
சோ இப்ப என் சொத்து எங்க இருக்கு? வெளியில இல்ல, உள்ள இருக்கு. பத்திரம் தான் என் சொத்து, என் ஆவிதான் எனது சொத்து. ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே இருக்கிறது. ஆவி மண்டலத்தில் சகல ஆசீர்வாதத்தினாலும், கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதம், ஸ்தனங்களுக்குரிய ஆசீர்வாதம், நிலத்துக்குரிய ஆசீர்வாதம், வந்து வானத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் எனக்குள்ள இருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே வானத்திற்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தூதர்களோட சேர்ந்து பாடிக்க வேண்டியதுதான். இந்த மாம்சமான யாவும் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்னைக்கு இந்த பூமிக்குரிய காரியங்களை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்கு நீங்க டிஸ்பிளேயா இருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அப்பதான் இந்த பூமிக்கும் அவரே ராஜா. சிலர் பிரசங்கிக்கிற தேவன் பார்த்தா, சாரிப்பா, பூமி நம்ம ஏரியா கிடையாது, அதான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழணும், நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா அவங்களை நல்லா வச்சுக்கிறேன், ஏன்னா பூமியை நான் ஜெயிக்க மறந்துட்டேன். இல்லை, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். ஆகையால் நாங்கள் இங்கேயும் நல்லா இருப்போம், அங்கேயும் நல்லா இருப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவனுக்கெல்லாம் ஹெவனு, ஏன்னா ஹெவனில் தான் கர்த்தர் ஆட்சி இருந்துச்சு, பூமியில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆட்சி பூமிக்கு வந்தனால கிங்டம் ஆஃப் ஹெவன். கை தட்டுங்க. ஆமென். த கிங்டம் ஆஃப் ஹெவன். பழைய ஏற்பாட்டில் பூமியில் வாழ்ந்து செத்து பரலோகத்துக்கு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் நம்ம பூமியில் வாழும்போதே கிங்டம் ஆஃப் ஹெவன், ஹெவனுடைய கிங்டம், அந்த ராஜா. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு ராஜா படையெடுத்து பாகிஸ்தானை அடித்து தகர்த்து பாகிஸ்தானை பிடிச்சிட்டா, இப்போ இந்தியா இங்கே இருக்கு, கிங்டம் ஆஃப் இந்தியா எங்கே இருக்கு? பாகிஸ்தான்ல. அப்படித்தான் பரலோக ராஜா சிலுவையிலே வந்து பூமியை ஜெயித்தபடினால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆதலால் நீங்கள் இப்பொழுது பரலோகத்திற்கு போகாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க யார் ராஜாவோ அவர் தான் இங்கேயும் ராஜா. ஆகவே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே நீங்க அனுபவிக்கலாம். வெள்ளைக்காரன் இந்திய நாட்டை பிடிச்சனால இந்திய நாட்டுக்கு வெள்ளைக்காரன் பிரிட்டிஷில் என்னெல்லாம் இருந்துச்சோ அது இங்கே வந்துச்சு, பிரிட்டனில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே வந்துச்சு. இரும்பு பாதை, ரயில் பாதை போட்டாங்க, நிறைய பிரிட்ஜு கட்டினாங்க, நிறையா பள்ளிக்கூடம் கட்டினாங்க. அன்னைக்கு கட்டினதோடு அவ்வளோதான். ஆமாம். இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆல்பர்ட் என்ன பிரிட்ஜு, ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட அமைச்சர் பிரிட்ஜ் எல்லாம் அப்போ பாருங்க, அங்கே இருக்கிற அந்த விஷயம் இங்கே வருது, அங்கே பேசுகிற இங்கிலீஷ் இங்கே வருது, அங்கே போட்ட குழாய் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கே போட்டிருக்கிறீங்க. அங்கே உள்ள கலாச்சாரம் இங்கே வருது. அப்படித்தான் ஒரு ராஜ்யம் வந்துருச்சுன்னா அந்த கலாச்சாரம் இங்கே வந்துடும். நீங்கள் எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படலாம் என்றால், வெளிப்படுத்துதலே பரலோகம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவு இங்கே ஆசீர்வதிக்கப்படலாம் என்று சொல்கிறேன். பரலோகத்தில் தரையெல்லாம் தங்கம்னா நீங்க சந்தேகமே பட வேணாம். நீங்கள் விசுவாசித்தால் பூமியில தரையெல்லாம் தங்கமாம். பூமியிலும் பரலோகத்தில் இருக்கிற அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட முடியும். எந்த அளவு? பரலோகத்தின் அளவு. அப்படி ஜெபிச்ச பரிசுத்தவான் பைபிள்ல ஒருத்தனுமே இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர. ஒருத்தர் தான் அவ்வளவு தைரியமா ஜெபம் பண்ணாரு, பரலோகத்தில் உம் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை விட உயர்ந்த ரக ஜெப குறிப்பு பைபிள்லே கிடையாது. பைபிள் இதை விட பெஸ்ட் பிரேயரே கிடையாது. என்னன்னா, அங்க என்ன நடக்குதோ இங்க அது நடக்கணும். ஏன்னா அங்க நீங்க ராஜானா இங்கே நீங்க ராஜா. என் குடும்பத்தில் நீங்க ராஜா, என் மனதிலே வீற்றிருக்கிற ராஜா, என் வீட்டில் ராஜா, என் சர்ச்சில் ராஜா. அதனால் என் குடிமக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடிமக்களாக இருப்பார்களாக என்று நாம் பேச வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அப்படித்தான் அந்த சபை மக்களோட ஹெல்த் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ இருமுனீங்கன்னா, இருமி எனக்கு இருமல், சளி, காய்ச்சல் என்ன வேணாலும் சொல்லுங்க, முத கேள்வி என்ன கேட்பாரு? நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. என்ன டாக்டர் காய்ச்சல் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க? அதுவா முக்கியம்? அது புளிக்குழம்பு வச்சு வெங்காயத்தை இதை வெண்டைக்காய் பொரிச்சு ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க? மேட்ரே நீ சாப்பிட்றதுலாம் இருக்கு. இன்றைய விசுவாசியை பார்த்தோன்னே கேட்கணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க. சில சொல்லுவாங்க ரொம்ப பண பிரச்சனை, ரொம்ப அது இதுன்னு பேசணுன்னா வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில். முதல் நான் கேட்பேன், நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம்.
ஆமென். வறுமையும் தரித்திரத்தையும் ஆசீர்வாதம் என்று பேசுகிற சபைக்கு போகும்போது அவர்கள் தவறான உணவை உண்பதினாலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன். ஏனென்றால் 90% வியாதிகள் அப்பத்தினாலும் தண்ணீரினாலுமே வருகிறது. அதனால கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. அப்ப வியாதி எதனாலதான் வருது? சாப்பாடு. வறுமை, தரித்திரம், இது போன்ற வியாதிகள் எதனால வருது? சாப்பாடுனால. ஆரோக்கியம் எதனால வருது? நீ காலையில் கர்த்தர் சொன்னார், இவ்வளவு நாள் பேசியிருக்கிறேன், அவர்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், அதனால அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா மேகத்துக்கு நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, பிரசன்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் அவர்களில் பலவீனப்பட்டவன் 45 லட்சம் பேரா டேக் சொல்றாரு. 45 லட்சம் பேரும் பெரிய ஜப வீரர்கள்லாம் கிடையாது. முறுமுறுத்தவன் இருக்கான், பஞ்சாயத்தை கூட்டினவன் இருக்கான், பிரச்சனை பண்ணவன் இருக்கான், ஆனாலும் ஆரோக்கியமா இருந்திருக்கான். என்னடானா தூதர்கள் உண்ணும் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை. ஹல்லேலூயா. நீங்க விஐபிக்குன்னு வச்சிருக்கிறீங்க, ஒருத்தர் வரப்போறாரு வீட்டுக்குன்னு, உங்க பிள்ளை அப்படியே பசியில துடிச்சிட்டு வந்தா நான் என்ன செய்வேன்? அது விஐபி சாப்பாடுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு போதாண்டா மீதி. கப்ரியல் சொன்னா இங்க வச்சிருந்த சாப்பாடுங்க அவர் அங்க கொடுத்துட்டாரு. என்ன சார் அவங்களுக்கு போதாண்டா உங்களுக்கு? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை. ஹல்லேலூயா. சார் தூதர்கள் உண்டு உணவு கொடுத்தார் சாமி. அவர் சர்வ வல்லம் இருந்தவர், செங்கடல் அப்படி இப்படிலாம் பண்ணாரு, மெஜஸ்டிக், அவருடைய பயங்கரமான ஒரு அதெல்லாம் இல்லை. எங்களை நேசிக்கிறதுல உங்களை மாதிரி ஒரு கடவுள் எந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது. அதான் அவர் சொல்ல வர்றாரு. உன்னை அவ்வளவு நேசிக்கிறேன்டா. ஊருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அம்புட்டு சாமி வெப்பனோட தான் இருக்கு, அருவாளோட போட்டு போடுவேன்டா. ஆனா எங்க சாமி அப்படியே வாடா, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுமா, அந்த லவ் மட்டும் நினைச்சு சொல்லுங்க. அவர் எந்த அளவு அன்பிலே பெரியவர்னா, நானே என்னை நேசிக்க முடியாத போது கூட என்னை அவர் நேசிப்பாராம். என்னை விட எவனை நேசிக்க முடியாது. ஆனா சில நேரம் நானே என்ன நேசிக்க முடியாது. ஆனா எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் விவரமாய் சொல்லுகிறது. 4:11 வாசிப்போம். நாம் தொடர்ந்து ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். மேலும் 10 வாசிங்க. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. இறங்கினவரே, எல்லாம் சொல்லுங்க. இறங்கினவரே எதுக்கு ஏறினாராம்? சொல்லுங்க சார். எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக. அடுத்து எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினார். பூமிக்கு இறங்கினாராம். ஏன்னா என் பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு இறங்கினவர் திரும்ப வானத்துக்கு ஏறினாராம். எதுக்கு ஏறினார்னா, நான் போய் உன் குறைவெல்லாம் நிறைவாக்குறேன்டா, நான் நேராக கண்ட்ரோல் ரூமுக்கு போறேன். இப்போ உங்க வீட்டில் ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டாருன்னா, ஃப்ளைட் ஏறிட்டாருன்னா, ஏறினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறி இருக்காரு. உங்க வீட்டில் ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில் இருந்தா, லோக்கலில் இருக்கலாம் வேலையை பார்க்காம பேசாமல் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. சார் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இதில் இருக்காரு, ஆஸ்திரேலியா இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கு. நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பரலோகத்தில் இருக்காரா. அதனால எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறி இருக்கிறார். ஆமேன். இருக்கிறீங்களா? ஆமா. வார்த்தை உள்வாங்குங்க தயவு செய்து. இங்க வாங்காதீங்க, இங்க வாங்குங்க.
ஏனென்றால் உங்கள் உழைப்பு, உங்கள் எண்ணம், உங்கள் சிந்தனை, உங்கள் திட்டம் இவைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது 1000 வருஷம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவரை நம்பும்போது ஒரு நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது. சிலருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறோம், ஜோம் பண்ணிக்கிறது, திருமைய சொந்த முயற்சியிலே போகிறது, இடையில சாமியை போய் பார்த்துட்டு வருது. அது ஒரு ட்ராக்கு இல்லை. அதனால தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் கடவுள்கிட்ட ஜோம் பண்ணிட்டு அதாவது அவர் நான் ஒன்று செய்வேன், என் நம்பிக்கை உங்களை கும்பிட்றேன், நான் செய்கிறத எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க, எல்லாம் என் நம்பிக்கையிலே போயிட்டுருக்கிறேன், என் திறமையில் போகிறேன் என்று போகும்போது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை நினைக்காதீங்க. உங்கள் மூளையினால் நீங்கள் ஜெயிக்கலாம் நினைக்காதீங்க. தேவனுக்கு முற்றிலும் விட்டு கொடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் புகுந்து உங்களை சிறப்பாய் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏறினவரே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ஏறிட்டாரா இல்லையா கர்த்தர்? சொல்லுங்க. அவர் ஏறினது உண்மைனா எல்லாமே நிரம்பும்ன்றது உண்மை. அவ்வளோதான். ஆமாம். ஏறி எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் இருந்தால் போதுங்க, அமெரிக்காவில் வீடு கட்டிடலாம். 10 வருஷம் இருந்தால், 2 வருஷம் இருந்தால் கார் வாங்கிடலாம். 5 வருஷம் இருந்தால் வீடு கட்டிடலாம். 10 வருஷம் இருந்தால் பல வேலைகள் பார்க்கலாம். இங்கே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாம். அப்போ நல்லா கவனிங்க, அவர் 2000 வருஷம் ஆச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிரப்புறதுக்கு தான் ஏறி இருக்கிறாரு. உங்கள் பார்வையெல்லாம் அவர் மேலே இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அநேகர் சொல்லுவார்கள், ஒருத்தர் கூட சமீபத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணார், மானானது நீரோதை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே உங்கள் ஆசீர்வாதத்தில் உண்மையே நாடுகிறது அப்படின்னு. அவரை தான் நாடணும், அவர் ஆசீர்வாதத்தில். இது வந்து செய்தியின் ஒரு பகுதி தான். நீங்கள் எப்பொழுது அவரை நாடுகிறீர்கள்? நீங்கள் அவரால் அன்பு கூறப்படும் போது தான் நீங்கள் அவரை நாடுக ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் முந்தியில் அன்பு கூற முடியாது, அவர் தான் முந்தி அன்பு கூறணும். அப்போ அவர் அன்பு கூறணுன்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கள், அதற்கு பிறகுதான் நீங்கள் அவரை நாடுகிறீர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை மட்டுமல்ல கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். இன்றைக்கு சமுதாயம் கிறிஸ்தவம் கர்த்தரை மட்டும் நாடிட்டு விட்டுருச்சு. ஆனால் பைபிள் நம்மளை கர்த்தரை மட்டும் நாட சொல்லலை, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், ஆசீர்வாதங்கள் வெளிப்பட வேண்டும். That's God's power. என் அன்புக்குரியவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வேதம் விவரமாய் சொல்லுகிறது. 4:11 வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். திரும்ப வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். எல்லாம் சொல்லுங்க. அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. பாத்தீங்களா? விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, அறிவு. இது ரெண்டுலையும் வந்து ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப விசுவாசம் எப்ப தெரியுமா வரும்? உங்க விசுவாசத்தின் அளவு என்ன தெரியுமா? உங்க அறிவின் அளவு எவ்வளவோ அந்த அளவு தான் விசுவாசத்தின் அளவு. ஜனங்களுக்கு அறிவு மாறும்போது அவர்கள் விசுவாசமும் மாறுது. வியாதியை கொடுப்பது கர்த்தர் தான் என்கிற அறிவு வரும்போது அவங்க விசுவாசம் அந்த லெவலுக்கு போகுது. அப்போ உங்கள் விசுவாசம் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் உங்கள் அறிவு உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும். இயேசு அதனால தான் சொன்ன, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் படிக்கும் பரிசுத்தவான்கள். எல்லாரும் இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பாத்தீங்களா? அப்ப சீரே இல்லாம இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு பேரு, அதை மறந்துடக்கூடாது. நீங்களாம் சீர் பொருந்த பண்ணினாதான் பரிசுத்தவான்றீங்க. அவர் என்ன சொல்றாரு? அவன் ஏற்கனவே பரிசுத்தவான் ஆயிட்டான், இப்ப அவனை சீர் பொருந்த பண்ண வேண்டும். வறுமையில் இருக்கிறான்னு வச்சாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டான், அவனும் பரிசுத்தவான்னா. வியாதியில் இருந்தானா அவனும் பரிசுத்தவான்னா. இப்ப கர்த்தர் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள் இவங்கெல்லாம் ஏன் பூமி கொடுத்துருக்காருன்னா எல்லாரையும் இயேசு பரிசுத்தவான் ஆக்கிட்டாரு. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தவான்களை சீர் பொருந்த பண்ணுகிறார்கள். அந்த பரிசுத்தவானா இருக்கிறவனை வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்திற்கு கொண்டு வரும்படிக்கு, வியாதிகளிலிருந்து ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரும்படிக்கு எல்லாம் சொன்ன, நாங்கள் பரிசுத்தவான்கள், தேவன் எங்களை சீர்பொருந்த பண்ணும்படிக்கு ஊழியர்களை வரங்களாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், 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 ஆமென்.
ஃபஸ்ட்டு gift என்ன தெரியுமா பைபிள் சொல்லுது? இந்த 5 காலிங்ஸ் தானா. பூமிக்கு தேவன் கொடுத்த gift 9 வரங்கள்லாம் கிடையாதான். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்களை வரங்களாய் தேவன் தந்தாராம் இந்த பூமிக்கு. வீட்டில் விவாசித்து பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் gift இருக்கான்னு கேட்டால் gift இருக்குது. எங்கே இருக்குது? அப்படியே முன்னாடி கை கட்ட, இந்த இருக்குது எங்கள் gift. இதுதான் பரவாயில்ல எங்களுக்கு கொடுத்தது. ஸோ கிஃப்ட்னு என்னன்னா உங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாக எதெல்லாம் இருக்குதோ அதுதான் கிஃப்ட்டு. ஸோ தேவன் இந்த 5 வகையான ஊழியத்தை கொடுத்து பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ணுகிறார். அதில் ஒன்று ப்ராஸ்பெரிட்டி. நீங்கள் சீர்பண்ணப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று ப்ராஸ்பெரிட்டின்ற ஒரு விஷயத்தை தேவன் விரும்புகிறார். ஆனால் பிசாசு ஏகப்பட்ட ஸ்டஃப்பை உள்ளே கொடுத்து அதெல்லாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அடைச்சி வச்சிருக்கிறான். கர்த்தர் கிருபை என்ன செய்கிறார்? தம் ஊழியர்களை கொண்டு அதெல்லாம் வெளியேற்றி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஸோ என் அன்புக்குரியவர்களே, இப்போ வறுமையில் இருக்கிற ஜனங்கள், தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நோக்கி போகும்போது அவர்களை தேவன் சீர்பொருந்த பண்ணுகிறார். ஆமென். இப்போ போன வாரம் நீங்கள் கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருந்தீங்க. இந்த வாரம் நீங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் சீர்பொருந்திட்டார் கர்த்தர். எந்த அளவுக்குனா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக உங்களை பூரண புருஷராக்கும்படிக்கு கர்த்தர் அவைகளை பேசுகிறார். ஸோ தொடர்ந்து நாம் ப்ராஸ்பெரிட்டி என்கிற தலைப்பில் பேசுகிறோம். ஒரு நதி நமக்குள்ளே பாஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு ஜீவ நதி, ஒரு ஆசீர்வாத நதி. அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஜீவ ஜந்துக்கள் பிழைக்கும். இதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, எவ்வளவாய் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவாய் அது வேலை செய்கிறது. இது எப்படி ஆகும் என்கிற கேள்வி இருந்தால் நான் சாரி, அது எப்படி வேணாலும் ஆகும். இது எப்படி ஆகும்னு கேட்டால் அவர் கேட்பார், கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாவது எப்படின்னு தெரியுமா? சொல்லு, எனக்கு பதில சொல்லு. தெரியல. அப்போ இதுவும் தெரியாது. உனக்கு கர்ப்பவதி வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் உனக்கு தெரியல, ஆனாலும் குழந்தை என்ன செய்யுது? ஆமாம், ஜனத்தொகை கூடிட்டு தான் இருக்கு. அறிவின் அடிப்படையில் போயிட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் போதா? அம்புட்டு விசுவாசத்தின் அடிப்படையில் போயிட்டு இருக்கு. எப்படின்னு தெரியல, ஜஸ்ட் பிலீவ், அவ்வளோதான். கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு குழந்தை பத்துருவீங்க. ஃபுல்லாக ஃபெய்த் இல்லாமல் பேசுகிறாங்க. ஆனால் அறிவு இல்லை. குழந்தை எப்படி உருவாகுது, எலும்பு எப்படி உருவாகுது தெரியாது. ஆனால் தேவன் செய்கிறார். அப்படித்தான் ஐஸ்வர்யமும். எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் தெரியாது, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். எப்படி நான் கோடீஸ்வரன் ஆவேன் தெரியாது, ஆனால் நான் கோடீஸ்வரன் ஆவேன். இந்த வீடு 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க, அங்கனுக்குள்ள வீடு 75 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடு இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்படி பேசிட்டு வரோம். ஒரு 60 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா இருந்தால் கூட ஒரு லோனை போட்டுடலாம். 20 லட்ச ரூபா இருந்தால் கூட இப்படிலாம் பேசிட்டு வரோம் நம்ம. இதெல்லாம் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம்? நம்மள்ட்ட இருக்கிறதே அந்த லெவலில் இருக்கிறனால. 85 லட்ச ரூபான்னு வீட்டுக்காரன் சொன்னான்னா நீங்கள் 80 குறைக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா 5 லட்ச ரூபா உங்களுக்கு பெருசு. ஆனால் இதே இது கையில் ஒரு 50 கோடி இருந்துச்சுன்னா எப்படி பேசுவீங்க? யோசிங்க. இதுவா அதுவான்னுவீங்களா? இதுவும் அதுவும் நீங்களா? இதுவும் அதுவும். ஏன்னா அந்த பக்கம் கூப்பிட்டாங்க, வாங்க நல்ல வீடுலாம் சூப்பராக இருக்குது வீடு. ஆனால் என்ன செய்ய பாருங்க, அனித்தியமான பாவசன்ஸ் அனுபவிப்பதை பார்க்கலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதற்காக நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன். நான் தானே அங்கே வரமாட்டேன், என் சபை ஜனங்களோட நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். அதனால் இதை தாண்டி போயிட்டோம்னா எனக்கு ஸ்டச் ரிமோட் ஆயிரும். அதனால் இங்கே இருக்கிறேன். ஒன்று தான் நம்ம வாடகைக்கு இருக்கிற அப்படி தான் இருக்க முடியும், சொந்தம்னா ஒன்று தான் வாங்க முடியும். ஆனால் பாருங்கள், நீ கையில் பணம் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு இங்கிட்டு ஒன்று போடு, அங்கிட்டு ஒன்று போடு. ஆமாம், இங்கிட்டு இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கு இங்கிட்டு வந்துரு, அங்கிட்டு இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கு மணி. பல நேரங்களிலே என் அன்புக்குரியவர்களே நம்மளுடைய பர்சனாலிட்டியை மாற்றுது பார்த்தீங்களா? நீங்கள் அவன்கிட்ட 85 லட்ச ரூபா அப்படின்றத 80 லட்ச ரூபாய்க்கு இல்லை 82க்கு தாங்க, 82 வச்சுக்கோங்க சார் 82 70 போடுங்க. 20,000 கடைசியில் 1000 வந்துட்டாங்க. 82 75 போடுங்க. சரி 70 போடுங்க. அட பாவியலா, கடைசியில் 2 500 525 வந்துடுவாங்க போலன்னு. ஏன்னா பணம் நிலைமை அப்புறம் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு 200 கோடி ரூபா இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? டக்குன்னு செக் எடுத்துகிட்டு எவ்வளோ சொன்னீங்க ரேட்டு அப்படின்னீங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் 80 85 அந்த இடத்துலன்னு தெரியும், எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், 1க்கு கீழே அப்படின்னு தெரியும், 1C கீழே எவ்வளோன்னு கேட்டுருந்தேன்.